குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கோட கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நோட் எடுத்து வைக்கிறோம். அப்போ அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. மோஷன் அப்படிங்கிறது மூமெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். பிசிக்ஸ்ல மோஷன் அப்படின்னா நம்ம எப்பவுமே மூமெண்ட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஏன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நகருது, எதுக்காக நகருது அப்படிங்கறது எல்லாம் வந்து ஒரு சில சர்டன் கிரிட்டீரியாஸ் வச்சு நமக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் என்னென்ன, எதனால நகருது, நகர்றதுக்கு என்னென்ன தேவை, அதையெல்லாம் பத்தி சொல்றதுதான் நமக்கு இந்த லெசன் லாஸ் ஆஃப் மோஷன். இதுல வந்துட்டு நமக்கு என்னென்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்ன? இப்ப நம்ம நார்மலா இருக்கோம், நம்மள யாராவது வந்து தள்ளி விட்டா கீழே விழுந்துருவோம். அப்போ வந்து ஏன் விழுகிறோம்? நம்ம யாராவது வந்து நம்ம மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும் போது நம்ம கீழே விழுந்துடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ். அப்போ அதை வச்சு நமக்கு நியூட்டன் வந்து 3 லாஸ் சொல்லியிருக்காரு. அததான் நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் சொல்லுவோம். இப்போ அதை படிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், வெலாசிட்டி வேணும், ஆக்சலரேஷன் வேணும். இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நகருது, எதுக்காக நகருது, ஒரு பாலை வந்து நம்ம உருட்டி விட்டா ஏன் அது வந்து ஓடுது, இது எல்லாமே நம்ம வந்து கொஸ்டின் பண்ணிக்கணும். நம்மளே கொஸ்டின் பண்ணிக்கும் போதுதான் நமக்கு இதுல வந்து படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். இப்ப வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, மொமெண்டம்னா என்ன, ஆக்சலரேஷன்னா என்ன, இனர்ஷியானா என்ன, இதெல்லாம் படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ் ஆஃப் மோஷன் படிக்கிறது வந்து நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்லாம் நமக்கு இந்த லெசன்ல இருக்குல்ல, அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, லாஸ் ஆஃப் மோஷன் இதை படிக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் தேவை? லாஸ் ஆஃப் மோஷன், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அது எப்படி மூவ் ஆகுது? ஒரு ஃபோர்ஸ்னால மூவ் ஆகுது. இதுல என்னென்ன நமக்கு தெரியணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட், velocity, acceleration, inertia, momentum. டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பால் எடுத்து விளையாடுறீங்க அப்படின்னா அது இப்போ நீங்க ஊட்டி விட்டா அது எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போயிடும். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை சொல்றதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்ற போதே நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது. அப்போ வந்து இங்கிருந்து இங்க போறதுக்கான ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோட டெஃபினிஷன் வந்து
the shortest straight line point from an object's starting point to its final point. Next வந்து velocity. நமக்கு வெலாசிட்டினா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அது என்ன ஸ்பீட்ல போகுது, என்ன டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து வெலாசிட்டி யூஸ் ஆகுது. வெலாசிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, இல்லைன்னா அதோட பொசிஷன் மாறுது. அப்படி அது மாறும்போது அது என்ன ஸ்பீட்ல நடக்குது, எந்த டைரக்ஷன்ல நடக்குது, எந்த வழியா போகுது, எப்படி போகுது, எவ்வளவு வேகத்துல போகுது, இத சொல்றதுதான் நமக்கு வந்து வெலாசிட்டி. அப்போ the rate of change of an object position combining both its speed and its direction. ஓகே, இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம், வெலாசிட்டினா என்னன்னு பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து மொமெண்டம். மொமெண்டம் வந்து நம்ம சிம்பிளா மாஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, மோஷன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு மூவ்மெண்ட் குறிக்குது. பிசிக்ஸ்ல மோஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மூமெண்ட், அது வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகுது. ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல ஒரு பர்சன், என்ன பர்சன் நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ அதையே வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க எதை வச்சு பாத்தீங்களோ அதை வச்சு இதையும் யோசிங்க. மாஸ் அண்ட் மோஷன். அப்போ இங்க என்ன சொன்னேன், நான் ஒரு பால் மூவ்மெண்ட்ல இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த பால் வந்து என்ன வெலாசிட்டியில போயிருக்கு, அதோட மாஸ் என்ன அப்படிங்கிறது ரெண்டையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது தான் மொமெண்டம் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து P = mv அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்டம் தான் P நம்ம டினோட் பண்றோம். மொமெண்டம் = mass into velocity. இப்போ என்னென்ன பார்த்திருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திருக்கோம், வெலாசிட்டினா என்னன்னு பார்த்திருக்கோம், மொமெண்டம்னா என்னன்னு பார்த்திருக்கோம், ஃபோர்ஸ்னா என்னன்னு நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வெலாசிட்டி பார்த்தோமா, வெலாசிட்டினா என்ன, அது என்ன ஸ்பீட்ல போகுது, என்ன டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறது தானே வெலாசிட்டி. அப்போ அந்த வெலாசிட்டி வந்து டைமை பொறுத்து மாறும். அப்படி மாறுறத நம்ம வந்து ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, rate at which object velocity changes over time. இப்போ இந்த பால் இப்படி 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 போக ஸ்பீடு வந்துட்டு ஒரு ஸ்பீட் எடுத்துக்குமா, சப்போஸ் அது இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு தள்ளும் போது
இது வந்து 5 செகண்ட்ஸ்ல போகுது அப்படின்னா நம்ம இன்னும் வேகமா கொடுக்கும்போது 2 செகண்ட்ஸ்ல போயிடும். அந்த சேஞ்ச சொல்றதுதான் வந்துட்டு ஆக்சிலரேஷன். இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்? இதுலயே இருக்கு. ஆப்ஜெக்ட்ஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ் ஓவர் டைம். வெலாசிட்டி பொறுத்து டைமை பொறுத்து அது மாறுறது. அப்போ ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு டெல்டா வி பை டெல்டா டி. இங்க வந்து டெல்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெல்டானா என்ன? இங்க இனிஷியல் பாயிண்ட், இது வந்து ஃபைனல் பாயிண்ட். அப்போ இனிஷியல் பாயிண்ட் மைனஸ் ஃபைனல் பாயிண்ட் நமக்கு கிடைக்கிறது தான் டெல்டா சேஞ்ச். ஓகே, அப்படின்னா டெல்டானா ஃபர்ஸ்ட் வி வேல்யூ இனிஷியல் இருக்கிறது மைனஸ் லாஸ்ட் வந்து என்னன்னு வச்சுப்போம் வி. அப்போ இது ரெண்டும் சேர்த்து வர்றது தான். அப்போ டெல்டா வி பை டெல்டா டி ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு இனர்ஷியா. இனர்ஷியானா என்னன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம். ஆப்ஜெக்ட்னா நம்ம ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. இதே கம்மியான ஃபோர்ஸ கம்மியான வெயிட் இருக்க ஆப்ஜெக்ட் மேல கொடுக்கும்போது இது வந்து டிஸ்பிளேஸ் ஆகி போயிடும். ஓகேவா? அப்போ அதுதான், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னா அது ரெஸ்ட்லயே இருக்கும், மூவ்மெண்ட்ல இருக்குன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆயிட்டே இருக்கும். எப்ப வரைக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் ஆர் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகி அதோட ஸ்டேட் மாறுற வரைக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டா அது அப்படியே இருக்கும். அதை தான் வந்து இங்க மென்ஷன் பண்றோம். the property of an object by which it resists change in its state of rest or of uniform motion in a straight line. இப்போ mass of the body is a measure of its inertia அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்னா என்ன? ஒரு வெயிட் இருந்தாதான் அதனால ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து பண்ண முடியும் இல்லையா? அப்போ அந்த பாடியோட வெயிட்டை பொறுத்து அதோட இனர்ஷியா இருக்கும் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். மாஸ் ஆஃப் பாடி இஸ் a measure of its inertia. இப்போ வந்து புக் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுல பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க?
We all know that stationary object remains whenever they are placed. These objects cannot move on their own from one place to another place unless forced to change their state of rest. இப்ப நான் சொன்னேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே இருக்கும், இல்ல மூமெண்ட்ல இருந்தா மூமெண்ட்லயே இருக்கும். வேற ஒரு ஃபோர்ஸ் வந்து அது மேல ஆக்ட் ஆகாத வரைக்கும். அப்போ இதோட டெஃபினேஷன் வந்து டார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட் by which it resists at change in its state of rest or of uniform motion in a straight line is called inertia. Mass of a body is the measure of its inertia. அதோட ரெஸ்ட்ல இருந்தா அது வந்து ரெஸ்ட்லயே இருக்கும், யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தா யூனிஃபார்ம் மோஷன்லயே இருக்கும். எப்ப வரைக்கும்? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது மேல அப்ளை ஆகாத வரைக்கும். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. இனர்ஷியா வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. இப்போ இனர்ஷியா வந்து இல்லாம இருந்ததுன்னா நீங்க உங்க புக்ஸ் அடுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ் அடுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், அது எதுவுமே அதோட பொசிஷன்ல இருக்காது. ஏன்னா நீங்க வச்சீங்கன்னா அதுவே நகர்ந்துரும். இப்போ நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு ரெஸ்ட்ல இருக்கும்போது அது ரெஸ்ட்லயே இருக்கும்னா, நீங்க வச்சா திருப்பி போய் நீங்க பார்த்து நீங்க எடுக்க வரைக்கும் அது அங்கேயே இருக்கணும். இல்லையா? அதுதான் சொல்றாங்க. இனர்ஷியா வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். இப்போ ஃபோர்ஸ் பத்தி பார்க்கலாம். The change in velocity of an object இந்த டார்க் லைன்ல இருக்கிறது. The change in velocity of an object can only be brought if a net force act on it. அப்போ வெலாசிட்டி மாறும்போது வெலாசிட்டி எப்ப மாறும்? அது ரெஸ்ட்ல இருந்தா மாறாது இல்லையா? இப்போ மூவ்மெண்ட் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இன்னும் தள்ளும்போது அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ 3 கைண்ட்ஸ் ஆஃப் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஃபோர்ஸுக்கு அப்படிங்கறது வந்து திருப்பி கீழே 3 பாயிண்ட்ஸா கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க. தே மே சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸ் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் மேல கொடுக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் ஃபோன் கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம நின்னுட்டு இருக்கோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே வந்து விழுகும்போது அது வந்து நல்லாவே டிஸ்டர்ப் ஆயிரும் இல்லையா? இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க? A balloon changes shape depending on the magnitude of force acting on it. என்ன சொல்லியிருக்காங்க? பலூனை வந்து இப்ப நம்ம ஊதிட்டே இருக்கோம்னா அதோட சைஸ் அண்ட் ஷேப் வந்து மாறுது இல்லையா? நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு எதை சொல்றோம்னா நம்ம பலூன் ப்ளோ பண்றது தான் சொல்றோம். அடுத்து ஃபோர்ஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி நகரணும் அப்படிங்கறது வந்து அந்த ஃபோர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் மேல ஃபாஸ்டா நம்ம இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது வேகமா போகும். அப்படி இல்லைன்னா ஸ்பீடா போயிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கார், அது வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன் ஒரு 70 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை நிறுத்துறதுக்கும் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதுதான் பிரேக் அப்ளை பண்றது இல்லையா? அது மாதிரிதான் a force can set an object into motion or it can bring moving object to rest. A force can also change the direction of speed of motion. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a force can set an object into motion or it can bring object moving which into rest. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட வந்து மூவ் பண்ண வைக்க முடியும், இல்ல மூவிங்ல இருக்க ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். டைரக்ஷனையும் ஸ்பீடையும் வந்து ஃபோர்ஸை வச்சு மாத்த முடியும். இதுதான் ஃபோர்ஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபோர்ஸ் கேன் ரொட்டேட் அ பாடி அபவுட் an axis. சர்க்குலர் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஆக்சிஸை பொறுத்து எப்படி மாறுது? ஒரு ஆக்சிஸ் இருந்தா அதை பொறுத்து தான் அதோட ரொட்டேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபோர்ஸஸ், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரெண்டா பிரிப்போம், ஸ்கேலார் அண்ட் வெக்டார் அப்படின்னு. வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டுமே இருக்கணும். ஸ்கேலார் அப்படின்னா எய்தர் மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன், ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது போர்ட்ஸ் பார்ப்பீங்கல்ல, டைரக்ஷனும் இருக்கும், கிலோமீட்டர் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா வெக்டார் குவான்டிட்டி. இப்ப நீங்க உன்னோட லோக்கல் பிளேஸ்க்கு வர்றீங்க அப்படின்னா உங்க ஊரோட போர்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ அது என்ன இடம், அது என்னது, இந்த வழியா போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. அது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. ஓகேவா?
இங்க என்ன சொல்லியிருக்காங்க? For a body in motion, the velocity will change depending on the direction of force acting on it. இப்ப ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன், இப்ப நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டைரக்ஷனை பொறுத்து அதோட வெலாசிட்டி வந்து இருக்கும். நான் இப்படி ரைட் சைடு போயிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் மேல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த சைடு தள்ளுறேன், என்னோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். வெலாசிட்டி ஆஃப் அ பாடி சேஞ்சஸ் as long as a net force acting on it. அடுத்தது லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன் நமக்கு சொன்னது யாரு? நியூட்டன். அவரோட ஃபுல் நேம் வந்துட்டு சர் ஐசக் நியூட்டன். அவர் வந்து 1642 to 1727 வரைக்கும் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஒரு மார்பிள வந்து நம்ம ஸ்மூத் ஃப்ளோர்ல வந்து ரோல் பண்ண விட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பிளைன் சர்ஃபேஸ், எந்த ஒரு மேடு பள்ளம் இல்லாத பிளைன் சர்ஃபேஸ்னா அது கொஞ்சம் தூரத்துல வந்து ஸ்டாப் ஆயிரும். அத வந்து அதே மாதிரி கண்டினியூஸ் ஆஃப் சேம் வெலாசிட்டியில் நம்ம போயிட்டே இருக்கணும். வெலாசிட்டினா என்ன சொன்னேன் நானு? இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, பொசிஷன் வந்துட்டு ஸ்பீட பொசிஷன் எப்படி இருக்கு, ஸ்பீடு டைரக்ஷன் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. அப்போ போய்கிட்டே இருக்கும்போது கான்ஸ்டன்டா ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அதுல கொடுத்துட்டே இருந்தா அது அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் டார்க்ல இருக்கிறது. Newton's first law of motion, which states that a body continues to be in a state of rest or of uniform motion in a straight line unless it is acted upon by a net external force. அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கு, அப்படி இல்லைன்னா ரெஸ்ட்ல இருக்கு. அப்படி மோஷன்ல இருக்க ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. எப்ப வரைக்கும் அது ரெஸ்ட்லயே இருக்கும் இல்ல மூவ்மெண்ட்லயே இருக்கும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம அது மேல கொடுக்க வரைக்கும் தான். ஓகேவா? எப்பவுமே இந்த டெஃபனிஷன்ஸ் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் விச் ஸ்டேட்ஸ் தட், அதெல்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் லானா a body continues to be in a state of rest or of uniform motion in a straight line unless it is acted upon by a net external force. இதுல இருந்து பாடியில இருந்து படிச்சீங்கன்னா போதும். அதை எழுதும் போது உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஸ்டேட்ஸ் தட் அப்படிங்கறத நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இருந்தே நீங்க ஸ்டேட்ஸ் தட்னு படிச்சீங்கன்னா எல்லா டெஃபினிஷனுமே அப்படிதான் வரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஸ்டேட்ஸ் தட் அப்படின்னு படிக்கும்போது மிச்ச ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சோ இந்த மெத்தட் வந்து படிக்கும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மொமெண்டம். மொமெண்டம் வந்து நான் அப்படியே சொன்னதே தான் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, மாஸ் இன்டு வெலாசிட்டி பி ஈக்குவல் டு சொன்னேன். ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் எம் of a body and its velocity v is called as linear momentum. அடுத்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நமக்கு என்ன சொல்லுது? இதுல வந்து டெரிவேஷன் வருது, நான் எழுதி காட்டுறேன். Second law of motion. இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, the rate of change of momentum of the
is directly proportional to the net force acting on the body. Changing momentum of the body takes place in the direction of net external force acting on the body. The rate of change of momentum of a body is directly proportional to the net force acting on the body. Change in momentum of the body takes place in the direction of net external force acting on the body. அப்படின்னா என்ன? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற போது அது ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கலாம். அது மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது வந்து வேகமா போயிடலாம். அப்போ அந்த ஸ்பீடும் அந்த ஃபோர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்பீட் 20 km/h போகுது அப்படின்னா இது இந்த டைமுக்கு தான் போகும். இதே நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது வேகமா போயிடும். அப்போ இது ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டிஸ்டன்ஸ் வந்து சீக்கிரம் கவர் ஆயிரும் இல்லையா? அதான் சொல்றாங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த பாடி டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ நான் இந்த டைரக்ஷன்ல கொடுக்கும்போது அது இந்த டைரக்ஷன்ல வேகமா மூவ் ஆயிரும். அப்போ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா டெல்டா வந்து நான் அப்படியே சொன்ன மாதிரிதான் டெல்டா பி பை டெல்டா டி. மொமெண்டம் மாஸ் வெலாசிட்டி பொறுத்து டைமுக்கு அது வந்து மாறுது. எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி பை டெல்டா பி பை டெல்டா டி. அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கிறதுனால எஃப் ஈக்குவல் டு கே டெல்டா பி பை டெல்டா டி. அப்போ கே வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அடுத்து நமக்கு தெரியும் மொமெண்டம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி இல்லையா? அப்படின்னா மொமெண்டம் மாஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் வந்து நம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நமக்கு தெரியும் P ஈக்குவல் டு mv அப்படிங்கிறது. நமக்கு இங்க என்ன ஃபார்முலா இருக்கு? F ஈக்குவல் டு K del P by del T அப்படிங்கிறது நமக்கு நியூட்டன் செகண்ட் லாவோட ஃபார்முலா. அப்போ F ஃபோர்ஸ் ஈக்குவல் டு K வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், மாஸ் வந்து மாறாது. ஏன்னா ப்ராடக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஸ்டார்டிங்ல இருக்கும்போது இருக்க மாஸ் தான் அது வந்து ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போய் முடியும் போதும் இருக்கும். அதனால மாஸ் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் கூட வெளியே வச்சுக்கிறோம்.
அடுத்து வெலாசிட்டி வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருக்கும், எண்டிங்ல ஒரு மாதிரி இருக்குமா, அதனால டெல்டா போட்டுக்கிறோம். டைமும் மாறும், இனிஷியல் ஒரு மாதிரி இருக்கும், ஃபைனல் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு டெல்டா பை டெல்டா டி. அப்போ இத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன். இத வச்சுதான் நம்ம வந்து சம்ல யூஸ் பண்ணுவோம். சம் வந்து நான் சொல்லித்தரேன். இந்த ஃபார்முலா தான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனோட ஃபார்முலா. இதை வந்து நம்ம சம்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் புக்ல ஷேர் பண்றேன். இப்போ இதுல வந்து ஃபோர்ஸஸ் இன் பேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அதை வந்து நான் சொல்றேன். இப்போ ஒரு கிராவிடேஷன் புல் ஆன் த எர்த் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஃபோர்ஸஸ் இன் பேர்ஸ் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்றோம். கிராவிடேஷனல் புல் வந்து எர்த்தை நோக்கி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் லைன் கிராவிடேஷனல் புல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த எர்த் நம்ம வாழ்ற பூமி இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஒரு கிராவிடேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது இருக்கனாலதான் நம்ம காலை வச்சு நடந்தோம்னா வந்து நம்ம நேரா நடக்க முடியுது. The gravitational pull of earth which allows an object to accelerate towards the earth. இப்ப நம்ம ஒரு மேல தூக்கி போட்டா திருப்பி கீழே வந்து விழுகுது. ஏன் வந்து எர்த்த நோக்கி இது வந்து வருது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கும்போது தான் நமக்கு இந்த கான்செப்ட் ஆஃப் கிராவிட்டி, ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து கிடைச்சது. ஓகேவா? இந்த லைன் பாருங்க. Here by an action Here by an action and reaction we mean forces of interaction. அப்ப ரெண்டு forces அந்த இடத்துல interact ஆகும்போது தான் நமக்கு action and reaction ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நடக்கிறது வந்து action and ரெண்டாவது நடக்கிறது வந்துட்டு reaction. இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், இதுதான் நமக்கு உள்ளதுலயே ரொம்ப ஈஸியான லா. இது வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, to every action there is an equal and opposite reaction on the basis of a study interaction between two bodies. Interaction-நாலே இப்ப மேல நான் சொன்னேன் இல்லையா, action and other one is reaction. To every action there is an equal and opposite reaction. இப்போ நம்ம ஒரு இங்க எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பாருங்க. இப்போ ஒரு புக்கை வந்து நம்ம இந்த டேபிள் மேல வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி போகாம இருக்கிறதுக்கு. ஓகேவா? கிராவிட்டி நோக்கி ஒரு ஃபோர்ஸ் வந்து அதுக்கு கொடுக்குது. அது போக டேபிள் மேல இருக்கிறதுக்காக அது ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது. அதனாலதான் இங்க வந்து F1 F2 அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, டார்க் லைன்ல இருக்கிறது. when
two objects interact, the force exerted by one object on other is equal in magnitude and opposite in direction to the force exerted by the later object on former. When two objects interact, ரெண்டு ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ட் ஆகும்போது, இன்ட்ராக்ஷன்னா என்ன, ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கும் போது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. when two objects interact, இங்கே பாருங்க, இது ரெண்டும் இன்ட்ராக்ஷன்ல தான் இருக்கு, ஒன்னோட ஒண்ணு கொலைட் ஆயிட்டு. ஓகே, இந்த ரெண்டும் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் அப்படின்னா அது வெளியில கொடுக்குற ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல கொடுக்குற மேக்னிடியூட். ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டோட மேக்னிடியூடு, ரெண்டுமே ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணிருக்கா. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஒன் ஆப்ஜெக்ட் ஆன் அதர், ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ், கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட்ல ஈக்குவலா இருக்கும், டைரக்ஷன்ல ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இந்த டயக்ராம் தான். இதை நான் திருப்பி வரைஞ்சு காட்டுறேன். வேர்ட்ல என்ன சொல்லுது? For every action there is an equal and opposite reaction. அப்போ F equal to minus F அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, when two objects interact, the force exerted by one object on the other is equal in magnitude and opposite in direction to the force exerted by the later object on the former. இப்போ apply about example, இந்த டேபிள் மேல நம்ம வச்சிருக்கோம். இது வந்து F1, இது இங்க ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், இங்க வந்து F2 1 2 2 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபோர்ஸ் F12 F21 இப்படி எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி இது இந்த இடத்துல நகரம் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். கிராவிட்டி சொன்னேன் இல்லையா, புவியீர்ப்பு விசை, அதை நோக்கி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்ப வந்து ரெண்டுமே மைனஸ், இது ஈக்குவல். ஏன்னா இது ஒரு இப்போ இது ஆக்சிஸ் போட்டோம், கிராஃப் போட்டோம் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அப்போ F12 ஈக்குவல் டு மைனஸ் F21.
When two objects interact, the force exerted by one object on other is equal in magnitude and opposite in direction to the force exerted by the latter object on the former. Later object அப்படின்னா ரெண்டாவது இருக்கிறது, former object அப்படின்னா first இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.